கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அபிராமி அம்மா வந்து ஆனந்த வெல்த் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மொத்த சொத்தையும் வந்து தன்னோட பையன் பேர்லேயும் கடைசி பையன் பேர்லேயும் மருமக பேர்லேயும் எழுதி வச்ச உடனே செம கோபத்தில் இருக்கப்பல நம்ம ஆனந்து, அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் கூட வந்து நீ வந்து சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி 3 பசங்களையும் வந்து நீ நியாயமாக தான் நடத்துகிற அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா வந்து நீ மறுபடியும் அவனுக்கு சாதகமாகவே நீ வந்து காமிச்சிட்ட பார்த்தியா, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோன்னே, சும்மா நிறுத்து, எது சரியோ எது நியாயமோ எது தர்மமோ அதுதான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. எப்படி மூணாக பிரிக்கிறத வந்து ஒருத்தனுக்கு மொத்தத்தையும் தூக்கி கொடுக்குறது வந்து நியாயமா அப்படின்னோடனே, எனக்கு இந்த குடும்பத்தை வந்து கரெக்டாக வந்து கட்டுக்கோப்பாக வந்து நடத்தி கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்கிறது வந்து கார்த்தி மேலே மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது. மேலெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. எனக்கு சொத்தை பிரிக்கிறது சுத்தமாக துளி கூட விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் நீ கேட்டேங்கிறதுக்காக தான் வந்து நான் இப்படி பண்ணேன் அப்படின்னோன்னே, இதுக்கு நீ பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னோன்னே, அவன் என்ன சொகுசை அவனால் வாழ்க்கை நடத்துகிறான், நான் இல்லைன்னா அவனால் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ இல்லைன்னா அவனால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து அபிராமி அம்மா செம கடுப்பாகி கேட்டானா, ஆமாம் அவனால் பண்ண முடியாது தான் அப்படின்னு ஆனந்த் அழுத்தம் திருத்தமாக சொன்னோன்னே, என்ன எதை வச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, அவன் முதலாளியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் முடியும். அவன் வந்து என்ன மாதிரி வந்து அவன் என்ன கஷ்டப்பட்டான் வாழ்க்கையில், நான் வந்து நானும் சரி அப்பாவும் சரி இல்லை அருணும் சரி வந்து சின்ன வயசுலேருந்து வந்து இந்த கம்பெனியை வளர்கிறதுக்காக வந்து மில்லில் தொழிலாளியாக வந்து வேலை செஞ்சு பல வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து கட்டுக்கோப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ஒரு லெவலுக்கு வந்து நாங்கள் வளர்த்து வச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவன் சொகுசாக வந்து முதலாளியாக வந்து உட்காந்துக்கிட்டான். அவன் வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ஐடியா பண்ணியிருக்கான், எல்லாமே செஞ்சுருக்கான். அவன் ஒரு நியாயமான தொழிலாளியாக வேலை செஞ்சுருக்கானா? எங்களோட உழைப்பு இல்லாமல் அவனால் வந்து முன்னேற முடியுமா? நான் சவால் விட்டு சொல்கிறேன், அவனால் முடிஞ்சால் வந்து ஒரு நாள் கூட அவனை வந்து தொழிலாளியாக வந்து அவன் நம்ம கம்பெனியில் வேலை செய்ய முடியுமா? முடிஞ்சுன்னா அவனை கேட்டு சொல்ல பார்ப்போம் அப்படின்னு. அவன் வந்து சொகுசை கோட்டு சூட்டை போட்டுட்டு சுற்றுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அண்ணா அபிராமி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உன்ன மாதிரி வந்து அவனால் வேலை பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஒர்க்கரா அப்படின்னோடனே, ஆமாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஆனந்த் சொன்னோன்னே, சரி நான் உன் சவாலை ஏற்றுக்கிறேன். ஒரு நாள் என்ன கார்த்தி வந்து செம மாஸ் பண்ணுறாப்புல அந்த இடத்துல. ஒரு மாதத்தில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து நம்ம கம்பெனியில் வந்து நீ சொன்ன மாதிரி நான் வந்து தொழிலாளியாக வேலை செய்கிறேன். அப்படி நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீயும் சரி அருணும் சரி இந்த சொத்தை வந்து பிரிக்கிற எண்ணத்தை வந்து கையோடு விட்டுறணும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை வந்து இந்த சவாலில் நீ ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்க, நான் இந்த சூழ்நிலையில் வந்து தோத்துட்டேன்னு வச்சுக்க, கார்த்தி தோத்துட்டானா மொத்த சொத்தையும் உங்கள் 2 பேர் பேரில் எழுதி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறேன்னு அதிரடியாக சொல்கிறாங்க. அபிராமி அதிர்ச்சி ஆகிறாங்க. விடுமா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. முடிக்க